Hello everyone. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜெனரேட்டிவ் AI பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நார்மலா AI பத்தி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். மெஷின் லேர்னிங் பத்தியும் டீப் லேர்னிங் பத்தியும் மெஷின் லேர்னிங் வந்து புரோகிராமிங் மூலமா நீங்க எப்படி வந்து டெவலப் பண்றது ஸ்டார்டிங்ல இருந்து மெஷின் லேர்னிங் லைஃப் சைக்கிள்ல இருந்து நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருப்போம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ AI ரிலேட்டட் ஆட்டும் மெஷின் லேர்னிங் ரிலேட்டட் ஆட்டும் சோ வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜெனரேட்டிவ் AI பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஜெனரேட்டிவ் AI நீங்க படிச்சிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ the generative AI அப்படிங்கறத பாத்துட்டீங்க அப்படினா சோ காமனா ஜெனரேட் பண்றது அப்படினு சொல்லுவோம். இத ஷார்ட்டா வந்து gen AI அப்படினு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஜெனரேட்டிவ் AI ல என்னென்ன விஷயங்கள் ஜெனரேட் பண்ணலாம் அப்படினு பாத்துட்டீங்க அப்படினா நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து ஜெனரேட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் ஜெனரேட் பண்ணலாம், ஆடியோ ஜெனரேட் பண்ணலாம், வீடியோ ஜெனரேட் பண்ணலாம், கோட் ஜெனரேட் பண்ணலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஜெனரேட் பண்ணலாம். அப்போ நார்மலா நம்ம எல்லாரும் வந்து ChatGPT அப்படிங்கற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ ChatGPT, Claude, Google Gemini இந்த மாதிரியான நிறைய AI டூல் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ இப்போ இதுல மெயினான விஷயம் பாத்துட்டீங்க அப்படினா இந்த ChatGPT வந்ததுக்கு அப்புறமா தான் Gen AI அப்படிங்கற ஒரு கான்செப்ட் மிக பெருசா வந்து பேசப்பட்டது அப்படினே சொல்லலாம். இந்த Gen AI ல பாத்துட்டீங்க அப்படினா சோ இந்த ChatGPTங்கற கான்செப்ட்டுக்குள்ள நம்ம வந்து ChatGPT காமனா ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள தான் இது வந்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது எல்லாருக்குமானது. சோ நீங்க வந்து ஒரு சமையலுக்கு சமைக்கிறீங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் சர்ச் பண்றீங்க, இல்ல கூகுள்ல போய் வந்து ஏதாச்சும் பொலிட்டிக்ஸ் ரிலேட்டடா வந்து ஏதாச்சும் கேக்குறீங்க, இல்ல வந்து வேற ஏதாச்சும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஏதாவது கேக்குறீங்க அப்படினா எதுக்காகவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இந்த ChatGPT வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் பர்சனலைஸ்டா பாத்துட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ற மாதிரி சம் ChatGPT இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து அந்த மாதிரியான டூல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதுல மெயினா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங்க்கு தேவையான டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து CSE ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, ADS ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இல்லை வந்து EC ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, யாராக வேணாலும் இருக்கலாம். பட் நமக்கு வந்து ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ணுறதுக்காகவும் ப்ரோக்ராமிங் டைப் பண்ண உடனே நமக்கு வந்து வெப்சைட் ரெடியாகி வரதுக்காகவும் சம் டூல்ஸ் இருக்குது. அதை பார்த்தா நம்ம அந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ காமனாக ChatGPT பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வெப்சைட்லாம் பில்ட் பண்ணி கொடுக்காது. இந்த ChatGPT என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கான்செப்டில் நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா கோடை தான் நமக்கு வந்து கொடுக்கும். அந்த கோடை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோலையோ இல்லை யாராச்சும் டூலில் போட்டு நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கலாம். அது பெட்டராகவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா Replit அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ இதை வந்து கிளியராக நோட் பண்ணிக்கிடுங்க. Replit அண்ட் Lovable. ஸோ இதில் நம்ம வந்து மெயினாக Replit பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ Replit பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைப் பண்ணால் மட்டும் போதும், ப்ராம்ப்ட் கொடுத்தாலே உங்களுக்கான வெப்சைட்டை வந்து அதுவே பில்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் ரெப்ளிட்டோடைய மெயின் ஒர்க். ஸோ அந்த ரெப்ளிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா மொத்தம் 3 மட்டும்தான் இதை வந்து ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ 4ஆவதாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்ட்ட வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம உள்ள வீடியோஸில் நிறைய வீடியோஸில் இதை பற்றி பேசியிருப்போம். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து பேமெண்ட் வந்து எடுக்கும். ஸோ இதை கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்து 1000 ரூபா தான் 2000 தான் நான் வந்து 1 மந்த்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எத்தனை வெப்சைட் வேணாலும் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான எந்த AI டூலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்போ நீங்கள் பெட்டராக ப்ராம்ப்ட் கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பெட்டரான வெப்சைட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிற வீடியோவில் இதை பற்றி நம்ம வந்து கிளியராக பேசியிருப்போம். ஸோ இதே மாதிரி லவ்வபிள்ன்ற டூலுக்கும் இருக்குது, ரெப்ளிட்ன்ற டூலுக்கும் இருக்குது. அண்ட் நீங்கள் வெப்சைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கும் தனி டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெப்ளிட் பற்றி இனி ஃபர்தராக உங்களுக்கு வந்து எப்படி வந்து இதில் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், எனக்கு வந்து AI யூஸ் பண்ணி எனக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் கிடையாது, பட் எனக்கு வெப்சைட் யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்குது, நான் வந்து 3rd இயர் படிக்கிறேன், 2nd இயர் படிக்கிறேன், ஈவன் 5th இயர் படிக்கிறேன், ஸோ நான் வந்து இது வரைக்கும் CSE படிச்சிருக்கேங்கிறது தான் ஒரு கான்செப்டே தவிர எந்த வெப்சைட்டும் நீங்கள் பண்ணது இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி உங்களுக்கு ரெப்ளிட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி ரெப்ளிட் பற்றின சீரியஸையும் ரெப்ளிட் இல்லாமையும் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் மூலமாக மட்டும் எப்படி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம், அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அது எப்படி வந்து போஸ்ட் பண்ணலாம், லைவாக பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எப்படி வந்து கொண்டு வரலாம், அதெல்லாம் பற்றி கிளியராக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இது பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.